இன்னைக்கு நம்ம தி ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த காட்டை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. இது மாதிரி அங்கே ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டுலாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்களா. அதே மாதிரி இங்கே காட்டுறாங்க, அந்த காட்டுக்குள்ளே யாரோ 2 பேர் வராங்க, அவங்கள ஏதோ தாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவங்க கத்துறாங்க. அடுத்து பார்த்தா இந்த ஜின் கிளானை சேர்ந்த இவன் லிங், இவன் பேர் ஜின் லிங். இவன் வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். இங்கே ஏதோ சபிக்கப்பட்ட காடு இருந்தாங்க, ஏதோ பேய் இருக்குன்னாங்க, முடிஞ்சா என் முன்னாடி வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே பார்த்தா வெய்வூசியும் லஞ்சானும் ஒன்றா வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இடமே அமைதியாக இருக்குது, ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அங்கே வேகமாக காற்று வீச ஆரம்பிக்குது. அப்பயே இவங்களுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது, ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே சுற்றி கருப்பாக வர ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தா அப்படியே அந்த ஜின்லிங்க காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான், மான்ஸ்டரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஒரு போர் வீரர் நின்றுட்டு இருக்காரு. அவன் பார்த்துட்டு கேட்குறான், உங்கள் படை வீரர்கள் தான் ரிட்டர்ன் ஆயிட்டாங்கல்ல, நீங்கள் போகாமல் ஏன் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப சுற்றி பார்த்தா நிறைய பேரை கொண்டு வச்சிருக்காரு. இவர் வந்து அந்த பேயோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு போல. இப்போ இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டை போட்டா இவனோட கத்தி மட்டும் பறந்து போகுது. அந்த லஞ்சான் தான் கேட்ச் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அதில் பார்த்தா அந்த ஸ்வாலில் பேர் எழுதிருக்கும். அதை பார்த்துட்டு வெய்வூசி கண்டுபிடிச்சிடறான், அங்கே இருக்கிறது ஜின்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே ஓடுறாங்க. அங்கே பார்த்தா செமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு இந்த ஜின்லிங்கை தாக்கலான்னு வரப்ப அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். அதே மாதிரி லஞ்சான் வந்து அவர் மேலே இருக்க அந்த கெட்ட சக்தியை போக வச்சிடறான். அப்புறம் தான் அவர் மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாரு. இதில் வேற என்ன சொல்கிறான்னா, யங் மஸ்ட்ரூமோ நீ இங்கே என்ன பண்ணுற, நீ வந்து ஜின் கிளானை சேர்ந்தவங்கிறதே மறந்துவிட்டு அந்த வெய்வூசியை யூஸ் பண்ண அந்த டெமானிக் ஆர்ட்டை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை காப்பி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா, உன்னால உன் கிளானுக்கும் அசிங்கமாகுது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் திட்ட. உடனே நம்ம வெய்வூசி சொல்கிறான், நான் ஒன்றும் வெய்வூசியோட அந்த டெமானிக் ஆர்ட்டெல்லாம் காப்பி பண்ணல, அதெல்லாம் நான் ஒன்றும் பிட்டடிக்கல, நான் அப்படி பண்ணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிக்கிட்டு இருக்க. இவர் வந்து பிடிச்சி இந்த லஞ்சான்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா, ஏன் இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப லஞ்சான் சொல்கிறான், அவனை பேய் ஓட்டுறதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை பற்றி மறுப்பு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிடுறான். அப்படியே இங்கே இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் யாருன்னே தெரில, அவன் மூஞ்சி மறைஞ்சிருக்கு. அவன் வந்து இன்னொருத்தட்ட கேட்டுட்டு இருக்கான் அவர் காவலாளிகிட்ட, எப்படி இருக்கு அந்த மலையில நிலவரலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் சொல்லிட்டு இருக்கான், அங்கே என்ன ஆச்சுன்னே தெரில, ஏன்னா அந்த எனர்ஜி இப்போ தென்படவே இல்லை, திடீர்னு எல்லாம் நடந்திருக்கு, என்ன சோர்ஸ்ன்னே தெரில, எப்படி அதை ஆரம்பிச்சிச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அதோட என்ன சொல்கிறான்னா, அங்கே நிறைய பேர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். விசாரிக்கட்டும், அவங்க நினச்ச மாதிரி அந்த மலைக்கு வந்துட்டு திரும்பி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. எதை சொல்கிறான்னா, இப்போ வெய்வூசி ஒரு மலையை செக் பண்ண போயிருக்கானே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இவன்ட்ட நீ சீக்கிரமாக அந்த எனர்ஜி வந்ததுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் நல்லவனா கேட்டாங்கன்னு தெரில. அப்படியே இங்கே கட்டுறாங்க. இங்கே பார்த்தா லஞ்சான் சொல்லிட்டு இருக்கான், அந்த வீரர்கள் யாருமே சாகலை, எல்லாருமே வந்து மயக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் இவங்களை வந்து ஒரு கற்பனையிலேயே வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த ஜின்லிங் கேட்குறான், ஏன் எனக்கு மட்டும் எந்த கற்பனையுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே வெய்வூசி சொல்கிறான், ஏன்னா நீ ரொம்ப திறமசாலி பவர்ஃபுல்லானவன்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உடனே அவனுக்கு ஒரே பெருமை, எனக்கே தெரியும், அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வெய்வூசி சிரிச்சுட்டு, நீ மாட்டிருக்கில்ல இந்த பெல்லு, அதுதான்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க பென்டன் மாதிரி ஒரு மாட்டிருப்பாங்களோ உருண்டையாக ஒரு பெல், அதனால தான் அவனுக்கு வந்து அந்த கற்பனையெல்லாம் வராமல் இருந்திருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இவங்க பார்க்குறாங்க, என்னடா ஏதோ ரத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வழியாக பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வாட்ச் டவரில் இருந்தவங்களாம் ஏதோ இவங்களுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லஞ்சான் கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எதுவும் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வெய்வூசிட்ட கேட்க அவன் சொல்கிறான், அவர் மேலே இருக்க காயத்தை பார்த்தா ஏதோ கொடூரமான பேய் தான் வேற தாக்கியிருக்கு, ஆனால் இந்த மலையில் அதெல்லாம் வரத்துக்கு இதே இல்லையே, ஒரு அறிகுறியே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே இருக்க பறவையெல்லாம் கத்திக்கிட்டே பறக்குது, ஏதோ வேகமாக வந்துகிட்டு இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க வருது இப்படி ஒரு ராட்சச ஒரு பாம்பு, பார்த்தா ஒரு அனகொண்டா மாதிரி அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த ஜின்லிங் சொல்றான், இது மாதிரிலாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதெல்லாம் சவுத்தர்லேண்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதை எதுவுமே பண்ண முடியல இவனால, இவனை தாக்க வந்துடுது. அப்போ பார்த்தா வெய்வூசி அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை ஒரு வட்டத்தில் அடைச்சி நம்ம லஞ்சான் அவனோட ஸ்வாடை வச்சு அது கதையை முடிச்சிடறான். அப்போ முடிக்கிறப்ப லஞ்சானுக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த குகையில் ஒரு ஆமை மான்ஸ்டர் பொண்ணு இருப்பாங்கல்ல, அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இது செத்து கீழே விழுந்துருதா. உடனே இருந்த ஜின்லிங் சொல்கிறான், என்ன நீங்கள் வந்து பேய் இருக்குன்னீங்க, பிசாசு இருக்குன்னீங்க, கடைசியாக இந்த மான்ஸ்டர் இந்த பாம்பை பார்த்து தான் எல்லாருமே பயந்துருக்காங்க, இது கடைசியாக ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வெய்வூசி சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி அந்த உடம்புல இருக்க அந்த காயம் இருக்குல்ல, பல் வச்சு அது வந்து ஏதோ ஃபுல்லாக நிறைய பல்லு கிடைச்ச மாதிரி தான் இருக்குது, இந்த பாம்புக்கு பாரு 2 பல்லு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி லஞ்சான் என்ன சொல்கிறான்னா, இதோட இந்த இது இருக்குல்ல அந்த வாடை அது வந்து வித்தியாசமாக இருக்குது, இது வந்து
மியூட்டேட் பண்ணப்பட்ட பாம்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லஞ்சான் சொல்ல, அப்பதான் வந்து வேவுசி சொல்றான், ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி ஒரு மியூட்டேட் பண்ணப்பட்ட பெரிய பாம்பு வந்துச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் எப்ப நடந்தது? வேவுசி காலத்துல நடந்தது. லஞ்சான் திரும்பி பார்க்கறான், பார்த்தோன்னே நான் அதை கேள்விதான் பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் தான் அந்த அந்த தளபதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது, ஆமாம்மா அப்போ வந்து இப்படி ஒரு பாம்பு வந்துச்சு, அதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு, ஜின் கிளானுக்கும் வேவுசி கிளானுக்கும் பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வரதுக்கு காரணமே வேவுசி தான், அவனால தான் அந்த தங்கச்சி பொண்ணு அக்காவோ தங்கச்சியோ அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சான், அவள் வந்து தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அந்த வேவுசிக்காக பண்ணா, அந்த கிளானுக்காக பண்ணா, ஆனால் பாரு அவளுக்கு கடைசியாக என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னோன்னே அந்த ஜின்லிங் வந்து ஒரு மாதிரி சோகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே யோசிச்சு பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த வேவுசியால தான் வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, எதுவுமே சரியாக நடக்கலைன்னு அவர் சொன்னதே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். வெட்டிகிட்டே போயிட்டு இருப்பா அங்கே பார்த்தா ஏதோ இருக்கு, கத்திடுறான் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அங்கே நிறையா ஒரு பிணங்கள் மாதிரி அப்படியே வேர்களால் சுத்தப்பட்டு நிற்கிது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேவுசி சொல்ல ஆரம்பிக்கிறான், இப்பதான் எனக்கு புரியுது, இங்க இருக்கிறது எல்லாமே ஜாம்பி ட்ராப்ஸ், அதனாலதான் இங்க இருக்க அந்த எனர்ஜி அந்த ஜாம்பிஸை பிடிச்சி அதோட எனர்ஜியை இங்கேயே சீல் பண்ணி வச்சிருக்கு. இங்க இருக்க அந்த எனர்ஜி எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இங்க உள்ள வரவங்களுக்கு அந்த 5 சென்ஸையுமே இது பண்ணி ஹாலுசினேஷன் ஏற்படுத்துது. இதுல இருந்து மான்ஸ்டர் மனுஷன் ஏன் டீமனோட கூட தப்பிக்க முடியாதுன்னா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள வரவங்களால திரும்பி போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போனா இங்க இருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்பதான் இவன் சொல்றான், அந்த கிராமத்துல 11 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனாங்களே மக்கள், அவங்கதான் இப்ப பிணமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லஞ்சான்ட்ட வந்து வேவுசி கேட்டுட்டு இருக்கான், சரி இங்க இந்த எனர்ஜி எல்லாமே சீல் பண்ணி தான் இருக்கு, அப்ப கூட எப்படி வாட்ச் டவர்ல இருக்கவங்க டிடெக்ட் பண்ணாங்க இங்க ஒரு எனர்ஜி பரவுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப லஞ்சான் சொல்றான், அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கணும், ஏன்னா இந்த சீலையுமே பிரேக் பண்ற அளவுக்கு இங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப காட்டுக்குள்ள ஒரு பேயை காட்டுறாங்க, அது ஜாம்பி மாதிரி தான் இருக்கு. அப்படியே இந்த ஜெல்லிங் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருப்ப ஏதோ சவுண்ட் இருக்குது, என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பறக்கிற மண்டை இவனை தாக்க வரப்ப நம்ம வேவிசியும் லஞ்சான வந்து காப்பாத்திடுறாங்க. அவன் கேட்டுட்டு இருக்கான், எப்படிடா இது மட்டும் பறக்குது, எல்லாம் ஜாம்பி தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இவன் சொல்றான், ஏன்னா இதோட எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால எதாலுமே இதை கட்டுப்படுத்த முடியல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மந்திர பேப்பரை ஒட்டி அதை அப்படியே கீழே போட்டுறான். இதுல வேற வேவிசி என்ன சொல்றான்னா, பாத்தியா நம்ம அந்த கையை பின்தொடர்ந்து வந்தோம், இங்க பார்த்தா ஒரு தலை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப லஞ்சான் சொல்றான், ஆனா நம்மளால சரியா சொல்ல முடியாது, இது 2 பேருமே ஒருத்தருக்கு உடம்புல உள்ளதான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்ப லஞ்சான் வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எல்லா எனர்ஜியுமே வருது. அந்த தலையில இருக்க உருவம் யாருன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தலையில இருந்து வர்றது யாருன்னு பார்த்தா ஜின் கிளானை சேர்ந்தவர். இந்த பக்கத்துல நினைக்கிறான்னா லிங்சின், இவனோட அங்கிள் தாங்க வந்திருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஆவிகள் தான் பேசிட்டு இருக்கோம். வேவுசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேவுசியை பார்த்து காட்ட அவன் வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வேவுசியோட உருவம் நிற்குது. அந்த வேவுசிட்ட தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப பழச நடந்ததை காட்டுறாங்க. அந்த வேவுசிட்ட சொல்றாரு, நீ வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன்டா, ஆனா நீ எவ்வளவு துமுறா நடந்துக்கிறப்ப உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல வேவுசி வேகமும் கோவத்தோட வந்து இவர்கிட்ட என்ன சொல்றான்னா, வென்னிங்கோட சாவுக்கு ஒன்று பழி வாங்குவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாபத்தை இவருக்கு கொடுத்துட்றான். அந்த வென்னிங் யாருன்னா வெண்கிளான்லயே ஒரு நல்ல பையன் இருப்பான் தெரியுமா. போன எபிசோட்ல வேவுசிக்கும் அவங்க அண்ணனுக்கும் கூட ஒரு நல்ல பையன் உதவி செஞ்சிருப்பான்னா அந்த பையில தான் இவர் கொண்டு இருக்காரு. அதுக்கு நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்து அப்படியே பேய் வந்து அவரை அடிச்சு கொண்டு இருக்கும். அதைத்தான் இப்போ இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஆவியை வந்து நம்ம லஞ்சானை எடுத்துடுறான். இப்போதான் வந்து லஞ்சான் சொல்கிறான், நான் இவர் இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப ஏன் அப்படின்னு வைவிஷி கேட்குறான். அப்போதான் அவன் சொல்கிறான், 13 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட உடலை தேடி இருக்கான். அவரோட அந்த சபைப்பட்டி பறிச்சிருப்பாங்கல்ல, பார்த்தா அது எம்டியாக தான் இருந்துச்சான். ஏன் நீ தேன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒரு விஷயத்த வெரிஃபை பண்ண நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி லஞ்சான் சொல்கிறப்ப இந்த ஜின்லிங் குறுக்கில் வந்துட்டு கேட்குறான், ஏதோ ஒரு சாபம்னு சொன்னாங்களே அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப வேவசி சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி அது வந்து கொடூரமான ஒரு சாபம், தலையை விட்டுட்டு உடல்ல இருக்க எல்லா உறுப்புகள்லையுமே புண்கள் ஏற்படுமா, கடைசியாக சொல்ல போனால் உடல் உறுப்பு எல்லாமே ஓட்டையாகி தான் அவங்க இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு இவன் பார்க்குறான். இவ்வளோ கொடூரமான சாபமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே வந்து அந்த தளபதி சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் இது மாதிரி கொடூரமான சாபத்தெல்லாம் அந்த வேவுசி தான் போடுவான். அவன் வந்து இருக்கிறப்பயே அவ்வளோ பாவம் பண்ணான் பாரு, அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனால் கொல்லப்பட்ட இவங்க எல்லாருமே திருப்பி எந்திரிச்சு வந்திருக்காங்க அவனை பழி வாங்கிறதுக்கு, அவன் எவ்வளோ கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேவுசி சொல்கிறான், அப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம வந்து அவரோட பணத்தை தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின்லிங் கேட்குறான். அப்போ தான் வந்து லஞ்சான் சொல்கிறான், ஏன்னா இப்படி சாபம் வாங்கினவங்களோட உடம்பு வந்து அழுகாதான், அவங்க உடம்புல அந்த புண்கள் இன்னும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே
அதனால தான் நீனும் அந்த உடம்ப தேடிட்டு இருக்கியா அப்படின்னு வேவூசி லஞ்சான்ட்ட கேட்க அப்பதான் லஞ்சான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த சாபம் கொடுத்த ஒரு சாகுற வரைக்கும் இந்த சாபம் உள்ளவங்களோட உடம்பு அப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஜின்லிங் சொல்றான். அதான் வந்து வேவூசி செத்துட்டாரு, அப்புறம் என்ன, அதனாலதான் எங்க அங்கிளோட உடம்பும் அழுகி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வேவூசி சொல்றான், ஆனா உன் அங்கிளோட உடம்பு தொலைஞ்சில்ல போயிருக்கு. ஏன்னா அதுல இருக்க உண்மையை யாரோ மறைக்க பாக்குறாங்க, வேணுக்குன்னே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப வேவூசி இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த அங்கிள் உடம்புல இருக்க அந்த சாபம் போகவே இல்லை. ஏன்னா இந்த சாபத்தை போட்டது வேவூசியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி லஞ்சான் சொன்னோன்னே இந்த ஜின்லிங் கேட்குறான், உங்களுக்கு தான் வந்து வேவூசியை பிடிக்காது, அப்புறம் எதுக்கு நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க, அவருக்கு சப்போர்ட் வாங்கி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் லஞ்சான் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவனுக்கு சப்போர்ட்லாம் வாங்கலை. இது மாதிரி அவன் டெமானிக் ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம் தான், ஆனால் அவன் பண்ண விஷயம் எல்லாமே கௌரவிக்கப்பட வேண்டியது. ஏன்னா அவனால தான் அந்த போர்லேயே அப்போ ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இவனையும் அவங்க அண்ணனையும் கூட வேவூசி தானே வந்து காப்பாற்றிருப்பான். அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து வேவூசி ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது, ஒருத்தவங்களை வந்து அநியாயமாக வந்து சபிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கப்ப அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க வர்றது அந்த கோஸ்ட் ஜெனரல், அந்த ஒரு ஜாம்பி. அதை பார்த்தோன்னே இந்த லின்ச்சின் போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இங்க பார்த்தா ஒரு காவலாளி கூட முன்னாடி ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தானே, அவன் ஒளிஞ்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லஞ்சான் கண்டுபிடிச்சிடறான். அவனை எப்படியோ வளைச்சு பிடிச்சி யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் ஏதோ மந்திரம் போட்டு தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டான். அவன் செத்துட்டானா இல்ல மறைஞ்சு போயிட்டானான்னு தெரியல. அப்படியே எங்கே காட்டுறாங்க, இங்க அந்த கோஸ்ட் வாரியர் கூட வந்து இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வேவூசி சொல்லி பார்க்குறான், சண்டை போடாதடா உன்னால முடியாது அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.